ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் சனிக்கிழமை புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தார். புதுச்சேரி நகரின் பல இடங்களில் ரோட் ஷோ சென்றார். அவருக்கு வழிநெடுக மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவரது பிரச்சார வேனை பல நூறு டூ வீலர்கள் மற்றும் கார்களில் தொண்டர்களும் ரசிகர்களும் பின்தொடர்ந்தனர். விஜய் பேசிய இடங்களிலெல்லாம் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்திலும் கவனம் ஈர்த்தது அந்த பிரச்சாரம். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு. இந்த நிலையில்தான் விஜய் பிரச்சாரத்தில் விதிகளை மீறியதாக கூறி புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது விஜய் பிரச்சாரத்தில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்க தேர்தல் கமிஷன் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் அவர் பேசிய தட்டாஞ்சாவடியில் அதைவிட மக்கள் கூடுதலாக திரண்டனர். இதனால் விஜய் பிரச்சாரத்தில் தேர்தல் விதி மீறப்பட்டதாக பறக்கும் படை அதிகாரி புகார் செய்தார். அதில் தட்டாஞ்சாவடியில் 500 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அங்கு 8000 முதல் 10,000 பேர் வரை பங்கேற்றனர் என்று கூறியிருந்தார். அதன் பேரில் தன்வந்திரி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தாவேக நிர்வாகி புதியவன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இது தாவேக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.